முதலே வீடு பரபரப்பாக இருந்தது. அதிகாலை 4 மணிக்கே மொத்த வீடும் விழித்து கொண்டது. பெரியம்மா தைலா பரபரப்பின் உச்சத்தில் இருந்தாள். இன்றல்ல நேற்றல்ல, ஒரு வார காலமாகவே பெரியம்மா தைலாவுக்கு படபடப்பு அதிகமாகிவிட்டது. வீட்டை ஒழுங்குபடுத்துவதிலும், வாங்க வேண்டிய புதிய பொருட்களுக்கு பட்ஜெட் போடுவதிலும், வெளியே போய் ஷாப்பிங் செய்வதிலும் முழுமையாக இருந்தாள். வீட்டில் இருப்பவர்களை எல்லாம் ஆட்டி வைத்தாள். காரணம் என்ன? மகேஷ் வரப்போகிறான். 2 வருடங்களாக லண்டனில் உத்தியோக நிமித்தம் இருக்கும் மகேஷ் இந்தியா திரும்ப போகிறான். அதற்காகத்தான் இத்தனை பரபரப்பும் இந்த ஏற்பாடுகளும். மகேஷ் வருவதற்கு முன் அவனுடைய இந்த வீட்டை பற்றி, இங்குள்ள உறவுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் இன்னும் சுவையாக இருக்கும். மகேஷின் படிப்பு எம்டெக் MBA தங்க மெடலுக்கு சொந்தக்காரன். படிப்பு முடிந்ததும் நீ நான் என்று கம்பெனிகள் போட்டி போட்டு அவனை அழைக்க அவனே கம்பெனியை தேர்ந்தெடுக்கும் நிலை. எடுத்த எடுப்பில் பெரிய ஒரு நிறுவனம், உலக அரங்கில் முன்வரிசையில் நிற்கும் ஸ்தாபனம் மகேஷை அழைத்து பெருமை தேடிக்கொண்டது. 2 லட்சம் சம்பளம், கார், கம்பெனி, வீடு போன்ற சர்வ வசதிகளும் உடனே தரப்பட்டன. 1 வருடம் இங்கே வேலை பார்ப்பதற்குள் கம்பெனியே அசந்து போகும் அளவுக்கு மகேஷ் சாதிக்க தொடங்கிவிட்டான். அதனால் லண்டனுக்கு விசேஷ பயிற்சிக்காக கம்பெனி அனுப்ப முடிவெடுக்க அதற்கான சம்பள உயர்வு இத்தியாதிகள். மகேஷ் புறப்பட்டு விட்டான். 2 வருட வெற்றிகரமான பயிற்சிக்கு பின் இதோ இன்று இந்தியா வருகிறான். அழகன், துடிப்பான இளைஞன், சாதிக்க துடிக்கும் மனிதன். வயது 27. இனி குடும்பம் பற்றி. மகேஷின் அப்பா சிவராஜ் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மனிதர். ஒரு தனியார் கம்பெனியில் வேலை. அவர் மனைவி கஸ்தூரிக்கு மாநில அரசாங்க உத்தியோகம். சிவராஜுக்கு 3 தங்கைகள். அனைவருக்கும் கடன் வாங்கி கல்யாணம் செய்வதற்குள் அவருக்கு வயது 33. விதவை தாய் தவிர ஏராளமான கடன். கல்யாணமே வேண்டாம் என்று நினைத்தவர் சிவராஜ். ஆனால் பணப்பற்றாக்குறை எல்லை மீறி போக, வேலைக்கு போகும் பெண் மனைவியாக வந்தால் குடும்ப சுமையில் பெரும் பங்கு வகிக்கலாம் என்ற நட்பாசையில் திருமணத்துக்கு சிவராஜ் சம்மதிக்க கஸ்தூரி மனைவியானாள். அவரது கடன் சுமையை, குடும்ப பாரத்தை கஸ்தூரி உடனே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். கஸ்தூரிக்கு ஒரு விதவை தாய், ஒரு வாளாவீட்டி அக்கா தைலா. அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் ஒரே தூண் கஸ்தூரி. தன் குடும்பத்துக்கு பண ரீதியாக உதவ வேண்டும் என்று கஸ்தூரி சொல்ல சிவராஜுக்கு பிரச்சனை. அவர் கஸ்தூரியை மணப்பதே தன் கடன்களை அடைக்கத்தான். அவள் சம்பளம் வராவிட்டால் இந்த கல்யாணத்துக்கே அர்த்தமில்லை. கல்யாணம் நடந்த பிறகே கஸ்தூரியின் நிபந்தனை. சிவராஜ் தவிக்க தைலா குறுக்கே புகுந்தாள். எங்களுக்காக ஒரு தனி வீடும் செலவும் வேண்டாம். நாங்க உங்க வீட்டுக்கே வந்துட்டா ஒரே செலவா ஆயிடும் இல்லையா? சிவராஜ் உடனே சம்மதிக்க கஸ்தூரியின் அம்மா ரொம்பவே தயங்கினாள். இது எப்படி? பொண்ணை கட்டி கொடுத்த கையோட அவளோட அக்கா அம்மா 2 பேரும் கூடவே போனா நல்லா இருக்குமா? மரியாதை இருக்குமா? நாம அவங்க வீட்டுல சுதந்திரமா இருக்க முடியுமாடி? எனக்கு இது சரியா வரும்னு தோணல. அம்மா, வேற வழி இல்ல. கஸ்தூரியால 2 குடும்பத்தை பராமரிக்க முடியுமா? இது சிக்கலாச்சே தைலா. உனக்கு என்ன சிக்கல்? மாப்பிளையே சம்மதிக்கிறார், அப்புறமா என்ன? இது ஒரு புறம் இருக்க, சிவராஜ் குடும்பத்தில் புயல் வீசியது. அவரது அம்மா லக்ஷ்மி கொந்தளித்து விட்டாள். அவளோட அம்மாவும் அக்காவும் நம்ம கூட நிரந்தரமா எப்படிடா இருக்க முடியும்? வேற வழி இல்லம்மா. அவங்க எங்க போவாங்க? இத்தனை நாள் எங்க போனாங்க? அவங்க வீட்லயே இருக்கட்டுமேப்பா. எப்படிமா? அவங்க வீட்டுல சம்பாதிக்கிறவ கஸ்தூரி ஒருத்தி தான். அவளும் இங்க வந்துட்டா அவங்க குடும்பம் பட்டினி கிடக்க முடியுமா? அதுக்கு நீயா பொறுப்பு? என்னம்மா இப்படி பேசுற? நான் பொறுப்பெடுத்துக்கலனாலும் கஸ்தூரி அவங்கள விட முடியுமா? கஸ்தூரி இந்த குடும்பத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறது நியாயம்னா அவ குடும்ப பொறுப்பை நானும் ஏத்துக்கத்தானே வேணும். அதுதானே தார்மீகம். என்னடா ஒளர்ற? ஒரு பொண்ணு தான் புருஷ வீட்டுக்கு வாழ வரணும். அதுதான் இந்த சமூகத்தோட நியதி. ஆம்பளை அவ வீட்டுக்கு வாழ போகல. அதுதானமா நடக்குது. இப்பவும் நீ அவங்க வீட்டுக்கு போகலையே, அவங்க தானே வர்றாங்க. எதுக்கு? இத முன்னாலேயே அவ சொல்லி இருந்தா நாம வேற பொண்ணை பாத்துருக்கலாம்ல. கழுத்துல தாலி ஏறின பிறகு அவ குடும்பத்துக்கு அவ செய்யணும்னு சொன்னா நியாயமா? அம்மா பிரச்சனையை தன்னோடு நிறுத்தி கொள்ளாமல் தன் பெண்கள் வரை கொண்டு போக கல்யாணமான சகோதரிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள். அண்ணே, இது சரியில்லை. நம்ம வீட்ல அவங்க வந்து எப்படி நிரந்தரமா இருக்கலாம்? எது நம்ம வீடு? எப்ப என் தாலி கஸ்தூரி கழுத்துல ஏறியாச்சோ அப்பவே இந்த வீடு அவளுக்கும் சொந்தம்தான். நம்ம அப்பா எதுவும் சேர்த்து வைக்கல. அவர் சுமைய நான் தான் சுமந்தேன். உங்களை எல்லாம் வாழ வைக்க கடன் பட்டேன். அதை அடைக்க ஒருத்தி வரும்போது அவ சுமைகளை நான் சுமக்கிறது தான் நியாயம்.
அதை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. பேயரை விழுந்தது. அத்தனை பேரும் வாயை மூடிக்கொண்டார்கள். விளைவு, கஸ்தூரியின் அம்மாவும் அக்கா தைலாவும் இங்கு குடி புகுந்தார்கள். முதலில் ஒதுங்கி போய் ஓரமாக நின்றார்கள். கஸ்தூரி வேலைக்கு போகும் பெண். கடனை அடைப்பதற்காக பார்ட் டைம் வேலையையும் ஏற்றுக்கொண்டாள். காலை 7 மணிக்கு கஸ்தூரி வீட்டை விட்டு புறப்பட்டால் வீடு திரும்ப இரவு 8:30 மணி ஆகிவிடும். அதற்கு மேல் கஸ்தூரியால் வீட்டில் என்ன வேலை செய்ய முடியும்? சகலமும் அம்மாதான். மருமகளை உட்கார வச்சு செய்யறதே அதிகம், இதுல அவ குடும்பத்துக்கும் நான் வடிச்சு கொட்டணுமா? புலம்பல் ஆரம்பிக்க, அம்மா நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், நான் செய்யறேன். தைலா உள்ளே புகுந்தாள். சமையல், வீட்டு வேலைகள், குடும்ப பராமரிப்பு என சகலத்திலும் தைலா நுழைந்து விட்டாள். முதலில் அம்மாவுக்கு அது வசதியாகத்தான் இருந்தது. 3 மாதங்களில் குடும்பம் தைலாவின் கைக்கு வந்துவிட்டது. வாய்க்குருசியான சமையல், துணி துவைத்தல், பாத்திரம் தேய்த்தல், வீட்டை சுத்தப்படுத்துதல் என சகல வேலைகளையும் திறம்பட செய்தாள். அந்த வீட்டின் முகத்தையே மாற்றிவிட்டாள். சிக்கனமான நடவடிக்கைகள், தேவைக்கு உண்டான செலவுகள். இதற்கு முன்னால் சிவராஜின் அம்மா கையில் பணம் மற்றும் குடும்ப நிர்வாகம் இருந்தது. தன் பெண்களுக்கு கண்டும் காணாமல் நிறைய செய்தாள். அதை குடும்ப பட்ஜெட்டில் சரி செய்தாள். தைலா ஒரு பட்ஜெட் தயாரித்து தான் நேரடியாக தராமல் கஸ்தூரி வழியாக அதை கொண்டு வர, இருவர் சம்பளமும் சேர, தேவைக்கு மேல் எல்லாம் கிடைக்க, சிவராஜ் அதை ஆமோதிக்க, நிர்வாகம் கைமாற, அம்மா கடுப்பாகி தகராறு செய்ய தொடங்க, தைலா எதிலும் நேரடியாக தலையிடாமல் தங்கை கஸ்தூரி வழியாக சகலத்தையும் நிறைவேற்றினாள். ஒண்ட வந்த பிடாரிகள் ஊர் பிடாரியை விரட்டிய கதை ஆகிவிட்டது. அம்மா ரகளை செய்ய சிவராஜ் கடுப்பாக வாக்குவாதமுற்ற, அம்மா நான் இங்கே இருக்க மாட்டேன் என பெண்கள் வீட்டுக்கு புறப்பட சிவராஜ் தடுக்கவில்லை. முதலில் பிரச்சனை பெரிதாக வெடித்தது. தைலா பின்னால் இருந்து தூண்டிவிட்டு எல்லாம் செய்ய சிவராஜின் சகோதரிகள் சண்டை போட்டும் எடுபடவில்லை. அம்மா இந்த வீட்டை விட்டு விலகும் நிலை உருவாகிவிட்டது. அதற்குள் கஸ்தூரி கர்ப்பமாகிவிட இவர்களிடம் இருக்கும் கோபத்தில் சிவராஜின் உறவுகள் எதுவும் உதவிக்கு வராமல் போனது. அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து போக இருக்க, சிவராஜுக்கும் கஸ்தூரிக்கும் தெரியாமல் தைலா அவர்களை நன்றாக அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள். அவர்கள் இதை சிவராஜிடம் போட அவர் நம்பவே இல்லை. அவர்கள் இங்கு வந்து தன்னையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்தினார்கள் என தைலா பிளேட்டை வெகு சாதுரியமாக திருப்பி போட்டார். சிவராஜும் நம்பிவிட்டார். பிரச்சனை பெரிதாகிவிட்டது. இங்கே கஸ்தூரியின் சிசு வளர தொடங்கியது. அவளையும் பராமரித்து குடும்பத்தையும் பராமரித்து சகலமும் தைலாவின் பணியாகிவிட்டது. கஸ்தூரிக்கு இந்த நிலையில வேலைக்கு போக முடியுமா? அவள் அம்மா கேட்க தைலா குறுக்கிட்டாள். கண்டிப்பா போகத்தான் வேணும். சுமக்கிற எத்தனையோ பெண்கள் வேலைக்கு போகலையா? பிரசவத்துக்கு முதல் நாள் வரைக்கும் போறாங்க. தேவன்னா போகத்தான் வேணும். அவ புருஷன் குடும்ப பாரத்தை இவ சுமக்காம யாரு சுமப்பாங்க? சிவராஜ் உச்சி குளிர்ந்து விட்டார். தேவையானா லீவு போட்டுக்கட்டும். வீட்டுல அவ எதுவும் செய்ய வேண்டாம். நான் இல்லையா பாத்துக்க மாட்டனா? மாப்பிள்ள நம்மளை ஆதரிக்கும் போது அவருக்காக நம்ம உடம்ப செருப்பா தச்சு போட்டுக்கிட்டா கூட தப்பு இல்ல. நன்றி கடனை வேற எப்படி செலுத்துறது? தந்திரம் தலை உச்சி வரை இருந்தாலும் தைலாவின் உழைப்பு கடுமையாக இருந்தது. பிள்ளையை கர்ப்பத்தில் சுமப்பது மட்டும்தான் கஸ்தூரி. மற்றபடி சகலமும் தைலாதான் செய்தாள். மகேஷ் பிறந்து விட்டான். பிரசவ அறைக்கு வெளியே ஆண் குழந்தை என லேடி டாக்டர் அறிவித்ததுமே பூரித்து போனவள் தைலாதான். குழந்தையை குளிப்பாட்டி கொண்டு வர முதலில் அதை கையில் ஏந்தி கொண்டவளும் தைலாதான். அப்போது தொடங்கியதுதான். மகேஷ் பிறந்த 3 வருடங்களில் பானு பிறந்தாள். அதன் பிறகு 3 வருடங்களில் காவ்யா. சகல பிரசவத்துக்கும் தைலாதான். 3வது காவ்யா பிறப்பதற்குள் கஸ்தூரியின் அம்மா காலமாகிவிட்டாள். சிவராஜின் அம்மா மற்றும் தன் 3 தங்கைகளுடன் தைலா ஒட்டவிடாமல் செய்துவிட்டாள். இங்கு சிவராஜ், கஸ்தூரி, அவரது 3 குழந்தைகள், இவர்களுடன் பெரியம்மா. ஆம், தைலா பெரியம்மா ஆகிவிட்டாள். குடும்ப நிர்வாகம், குழந்தை வளர்ப்பு, குடும்ப பராமரிப்பு, சிவராஜ் கஸ்தூரியின் சம்பளங்கள் எல்லாமே இப்போது பெரியம்மா கையில்தான். பெரியம்மா இல்லாமல் அந்த குடும்பத்தில் ஒரு அணு கூட அசையாது. கஸ்தூரி மேலே படித்து பதவி உயர்வு பெற்றுவிட்டாள். பொறுப்பான பதவி. ஒரு நாள் கூட லீவு எடுக்க முடியாது. பம்பரம் போல சுழல வேண்டும். காலை 7 மணிக்கு புறப்பட்டால் வீடு திரும்ப 8:30 மணி ஆகிவிடும். சிவராஜுக்கும் அதே நிலைதான். சமையல்
சமயத்தில் சனி ஞாயிறு கூட வேலைக்கு போகும் நிலை உருவாகிவிடும். அதனால் குடும்பத்தை முழுமையாக கவனித்துக் கொண்டு 3 பிள்ளைகளையும் ஆளாக்கும் பொறுப்பு பெரியம்மா தைலாவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் கண் விழிப்பதே பெரியம்மா முகத்தில்தான். காலை அவர்களை குளிப்பாட்டி சோறு ஊட்டி பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது வரை பெரியம்மா. பிறகு வீட்டு வேலைகள், மாலை பிள்ளைகளை அழைத்து வருவது, சிற்றுண்டி தருவது, பிறகு விளையாட அனுப்பி மறுபடியும் படிக்க வைத்து இரவு உணவு தந்து உறங்க வைப்பது வரை பெரியம்மா. நடுவில் வீடு திரும்பும் சிவராஜ் கஸ்தூரி. சிவராஜை முதலில் மாப்பிள்ளை என அழைத்த தைலா இப்போதெல்லாம் சிவா என பேர் சொல்லி அழைக்கிறாள். இருவருக்கும் சம வயது. நடுவில் பிள்ளைகளுக்கு வரும் உடல்நலக் குறைவு பிரச்சனைகள் சகலத்தையும் சந்திப்பது தைலாதான். கடன்கள் அடைந்து சம்பளம் உயர்ந்து பொருளாதார உயர்வு வந்ததும் வாடகைக்கு இன்னும் பெரிய வீடாக மாறி வீட்டுக்கு தேவையான பொருட்களை தவணை முறையில் வாங்கி எல்லாம் செய்துவிட்டாள். பிள்ளைகளை நல்ல பள்ளியில் சேர்க்க ஏற்பாடு செய்தாள். தைலாவின் படிப்பு பள்ளி படிப்பு மட்டும்தான். ஆனால் பொது அறிவும் புத்திசாலித்தனமும் உலக ஞானமும் மிக அதிகம். திறமையான நிர்வாகம் தவிர வீட்டில் இருந்தபடியே ஊறுகாய், சிப்ஸ், அப்பளம் என ஏஜென்சி எடுத்து அந்த வேலைகளையும் செய்ய கணிசமான ஒரு தொகை வந்தது. மகேஷுக்கு 10 வயதாக இருக்கும்போது சிவராஜ் கஸ்தூரியுடன் விவாதித்து ஒரு பிளாட் வாங்க தைலா பேசினாள். இழுத்து பிடித்து குடும்பம் நடத்தினாலும் சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்றாள். அதற்கான பட்ஜெட்டை போட்டு காட்டினாள். கஸ்தூரி ஆச்சரியப்பட்டாள். அந்த கனவு நனவாக தொடங்கியது. 1000 சதுர அடியில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் வீடு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள். சிவராஜிடம் பைக் உண்டு. கஸ்தூரி பஸ் பிடித்து ஆபீஸுக்கு போய்விடுவாள். மகேஷ் பள்ளி படிப்பு 12ஆம் வகுப்பை முடிக்கும் போது வீட்டு கடன் அடைந்து விட்டது. மகேஷ் மாநிலத்தில் 5 இடங்களுக்குள் வந்துவிட்டான். ஸ்காலர்ஷிப்பில் பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்தது. இதற்காக வீட்டுக்குள் இருந்தபடி அவனை உருவாக்க தைலா பட்டப்பாடு கொஞ்சமில்லை. பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் அப்பா அம்மா. ஆனால் அருகில் இருந்து அவனை உருவாக்க தைலா தன் உயிரையும் தர தயாராக இருந்தாள். இரவெல்லாம் கண் விழித்து அவன் கூடவே உட்கார்ந்து அவனை நன்றாக சாப்பிட வைத்து அவன் கவனம் சிறிதும் சிதறாமல் கண்காணித்து பாதைகளை அமைத்து கொடுத்து அப்படி ஒரு உழைப்பு. 3 பிள்ளைகளுக்குமே பெரியம்மா தான் எல்லாம். அதிலும் மகேஷுக்கு கேட்கவே வேண்டாம். பெரியம்மா கடவுளுக்கு சமம். கோவிலுக்கு அழைத்தால் வரமாட்டான். வீட்டுல பெரியம்மா தான் கடவுள் என்பான். தாய்ப்பால் கொடுத்தது மட்டும்தான் கஸ்தூரி. மற்றபடி மகேஷை ஆளாக்கியது முழுக்க பெரியம்மா தான். அவள் சொல்லை தாண்ட மாட்டான். கல்லூரியிலும் முதல் மாணவனாக பல்கலையில் தங்க மெடலுக்கு சொந்தக்காரனாக உயர்ந்து நின்றான். எங்கே யார் கேட்டாலும் தன் வெற்றிக்கு காரணம் பெரியம்மா என்பான். எடுத்த எடுப்பில் பெரிய கம்பெனியில் வேலை, 2 லட்சம் சம்பளம். அவன் இறுதி தேர்வுக்கு புறப்பட்ட போதும் அதற்கான ரிசல்ட் வந்த போதும் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்த போதும் முதல் நாள் வேலைக்கு சேர்ந்த போதும் உடன் நின்றது பெரியம்மா தான். பெரியம்மா வாசல் வரை வந்து வழி அனுப்பினால்தான் மகேஷுக்கு ராசி. ஆரம்பத்தில் கஸ்தூரிக்கு இது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. பிள்ளைகள் வளர வளர தன்னிடம் அறவே ஒட்டாமல் போவது உறுத்த தொடங்கியது. பானுவும் காவியாவும் பெண்ணாக பிறந்து விட்டதால் அம்மாவிடம் இயல்பாக ஒரு பற்று இருந்தது. ஆனால் மகேஷுக்கு அது சுத்தமாக கஸ்தூரியிடம் இல்லை. பெரியம்மா தான் எல்லாம். ஒரே மகன் மகேஷ். கஸ்தூரிக்கு கஷ்டமாக இருந்தது. அக்காவிடம் அப்பளுக்கு இல்லை. அவள் இல்லாவிட்டால் இந்த குடும்பம் இல்லை. ஆனாலும் பிள்ளைகளை விட்டு, குறிப்பாக ஒரே மகனை விட்டு தான் ரொம்பவே விலகி வந்து விட்டது இப்போதுதான் உறுத்த தொடங்கியது. அவன் சின்ன பிள்ளையாக இருந்தபோது எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அவன் ஆளாகி சாதிக்க தொடங்கும் போது அம்மா என்ற சொல்லே இல்லாமல் பெரியம்மா ஆக்கிரமிக்க தொடங்குவது நெருடியது. தன்னை எதுவும் கேட்பதில்லை. தன் பெயர் எங்கும் இல்லை. பெற்றதோடு சரி. தன் பெண்களிடம் குமரி விட்டாள். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. கணவர் சிவராஜிடம் புலம்பி விட்டாள். என்னாச்சு உனக்கு? தைலா மட்டும் இல்லைனா நம்ம குடும்ப நிலை என்ன? புள்ளைங்க எந்த வகுப்புல படிக்கிறாங்கன்னு கேட்டா கூட பதில் தெரியாம நின்னவனி. ஆபீஸ்ல HR. அப்பெல்லாம் புள்ளைங்களை பத்தி ராப்பகலா கவலைப்பட்டு அத்தனை கடுமையா பாடுபட்டது உங்க அக்கா தான். சரிங்க, நான் சும்மா இல்லையே. ஆபீஸ்ல பொறுப்பான பதவி, கடுமையான உழைப்பு, 3000 ரூபாய் சம்பளத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு கையில 40,000 வாங்குறேன். இந்த பணம் தானே பெரிய படிப்புக்கு அவனை கொண்டு போச்சு. கட்டுன வீட்டுக்கு எப்படி கடனை அடைச்சோம்? 3 பிள்ளைங்களுக்கும் டான்னு பெரிய தொகையை ஃபீஸ் கட்டுனது எப்படி? பணம் இல்லைனா நல்ல படிப்பு, சாப்பாடு, துணிமணிகள் கிடைக்குமா? கௌரவமா வாழ முடியுமா? இல்லைன்னு சொல்லல கஸ்தூரி.
வெறும் கரன்சிகள் மட்டும் ஒரு குடும்பத்தை பிள்ளைகளை உருவாக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்களை ஆளாக்கி மகேஷ உச்சிக்கு கொண்டு வந்தது வெறும் பணம் மட்டும் இல்ல, தைலாவோட பாசமும் உழைப்பும். அதை நீ மறக்க கூடாது. சரிங்க, அதுக்காக நான் இழந்தது என்னன்னு இப்பதானே எனக்கு புரியுது. என்ன உளர்ற? என்கிட்ட 4 வார்த்தை பேச அவனுக்கு நேரம் இல்ல. என்கிட்ட எதையும் அவன் சொல்றது இல்ல. அன்னைக்கு அவன் சாப்பிட உட்கார்ந்தப்போ என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது? கஸ்தூரி ஆரம்பித்தாள். மகேஷ் குளியல் முடித்து உடையை மாற்றிக்கொண்டு வேகமாக உணவு மேசைக்கு வந்தான். பெரியம்மா, டிஃபன் கொடு. கஸ்தூரி அருகில் வந்தாள். பெரியம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்டா. வேண்டாம்மா, நானே சாப்பிடுறேன். எதுக்குப்பா? நான் இருக்கனே, செய்ய மாட்டேனா? இரு வர்றேன். சூடான இட்லிகளை எடுத்து வந்து வைத்தாள். சட்னியை போட்டாள். ஐயோ, இப்படி இல்லம்மா. பெரியம்மா முதல்ல சூடா 2 இட்லியை வச்சு அதுல நெய் தடவுவாங்க, அப்புறமா மிளகாய் பொடி நல்லெண்ணெய், 3வது இட்லி மேல சட்னி தடவுவாங்க. நான் செய்யறேன். வேண்டாமா, உனக்கு என் டேஸ்ட் தெரியாது. சொல்லி சொல்லி செய்ய வைக்கணும். எனக்கு டிஃபன் வேண்டாம், வெளியில பாத்துக்கிறேன். எழுந்து விட்டான். கஸ்தூரிக்கு கோபம் வந்து விட்டது. மகேஷ், இது ஒரு சின்ன சங்கதி, எனக்கு செய்ய தெரியாதா? தெரியலையேம்மா, ஆளை விடு. வாசலுக்கு வந்து விட பெரியம்மா அரக்க பறக்க உள்ளே நுழைந்தாள். நீ சாப்பிட்டியா? இல்ல பெரியம்மா. நீ எங்க போன? என்னை விட உனக்கு கோவில் பெருசா? சாரிடா ராசா, நீதான் எனக்கு பெருசு. வந்துடலாம்னு நினைச்சேன், டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். வா வா, வெளியில சாப்பிட்டா உனக்கு சேராது. அவனை பிடித்து இழுத்து வந்து உட்கார வைத்தாள். இந்த இட்லி வேண்டாம், ஆறிடுச்சு. தோசையா ஊத்தி தர்றேன். நெய் தோசை பெரியம்மா. தெரியும்டா, உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? கஸ்தூரி வேகமாக வந்தாள். மகேஷ், அந்த நெய் தோசைய என்கிட்ட கேட்டா நான் செஞ்சு தர மாட்டேனா? அவனிடம் பதிலே இல்லை. கஸ்தூரி, நீ ஏன் கஷ்டப்படுற? பிள்ளைங்களுக்கு செய்ய நான் இல்லையா? அக்கா, நான் அவங்களுக்கு அம்மா, எனக்கும் ஆசை இருக்கும். இதுல என்ன ஆசைடி? யார் செஞ்சா என்ன? அவங்க கேட்டது கிடைக்கணும், அதை யார் கொடுத்தா என்ன? சூடாக நெய் தோசை வாத்து எடுத்து வந்து அதை மகேஷுக்கு ஊட்டி விட்டாள். இத பாரு பெரியம்மா, இனி எங்கேயும் போகாத. நான் ஆபீஸ்க்கு போற வரைக்கும் நீ வீட்டை விட்டு நகரக்கூடாது, புரியுதா? நீ இல்லைனா மூட் அவுட் ஆயிடுது. சரி சரி, போகல. சாயங்காலம் சீக்கிரம் வருவியா? உனக்கு பிறந்த நாள் வருது, ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும். நான் எதுக்கு? என் டேஸ்ட் உனக்கு தெரியாதா? நீ எதை வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு அது பிடிக்கும், சரியா? அவன் சாப்பிட்டு முடித்தான். பெரியம்மாவின் முந்தானையில் கை துடைத்தான். கோவில் பிரசாதத்தை அவன் நெற்றியில் வைத்து செல்லமாக தலை கோதி நெற்றியில் முத்தமிட்டாள். வாசல் வரை சென்று வழி அனுப்பினாள். கஸ்தூரியை அவர்கள் இருவரும் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. கஸ்தூரி நொந்து விட்டாள். சமீப காலமாக இருந்த நெருடல் இப்போது பூதாகரமாகி விட்டது. இதைத்தான் சிவராஜிடம் சொல்லி இப்போது குமுறி கொண்டிருக்கிறாள் கஸ்தூரி. சரி விடு, இதெல்லாம் ஒரு பெரிய சங்கதியா? இன்னும் நிறைய இருக்குங்க. நான் கை நிறைய சம்பாதிச்சேன், ஆனா என் மகனை இழந்துட்டேன். உளராத கஸ்தூரி, எங்க இழந்த? அவன் கண் முன்னால இங்கதானே இருக்கான். என்ன லாபம்? என்னை எதுக்குமே அவன் எதிர்பார்க்கலையே. கஸ்தூரின்னு ஒருத்தி வருஷ கணக்குல இல்லனா கூட அவன் வாழ்ந்துடுவான். ஆனா பெரியம்மா இல்லாம ஒரு நொடி கூட அவனால இருக்க முடியாதுன்னு தெரியுது. ஒரு அம்மாவுக்கு கிடைச்ச பெரிய அடி இல்லையா இது? அப்படி நினைக்காத. நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைக்கு வந்ததுக்காக சந்தோஷப்படு. நான் இல்லையா? ஒரு அப்பாவுக்கு இந்த கஷ்டம் புரியாதுங்க. கண்களை வித்து நான் சித்திரை வாங்கி இருக்கேன். இப்ப அதை பார்க்க எனக்கு கண்களும் இல்ல. கஸ்தூரி கதறினாள். கஸ்தூரி இத்தனை நாள் எதையும் கவனிக்காமலே இருந்து விட்டாள். தன் உத்தியோகமும் பம்பரமாக சுழலும் உழைப்பும் பிரதானமாக இருந்ததால் தன் இழப்புகள் அவளுக்கே புரியவில்லை. இப்போது கவனிக்க தொடங்கிவிட்டாள். தன் பிள்ளை மகேஷ் தன்னை விட்டு வெகு தூரம் விலகி போய்விட்டான் என்பது புரிந்தது. கணவரின் ஆதரவும் கணிசமாக அக்காவுக்கு இருப்பது தெரிந்தது. அவளின் ஆதங்கம் குடும்பம் முழுக்க பரவி தன் குடும்பம் முழுமையாக அவள் கைக்குள் இருப்பது புரிந்தது. சம்பளத்தை வாங்கி அவள் கையில் தரும்போது எதுவும் தெரியவில்லை. தன் செலவுக்கே அவள் தந்துதான் நடந்தது என்பது அப்போது புரியவில்லை. குடும்பம் சீராக நடந்ததால் அதையும் கவனிக்க நேரம் இல்லாததால் தான் பிள்ளைகளை இழந்தது புரியவில்லை. இங்கே தைலா குடும்ப தலைவி ஆகிவிட்டாள். பணத்தை சேமித்து வீடு கட்டி கடன் அடைத்து பிள்ளைகளை ஆளாக்கி அவள் செய்த தியாகங்களை மறுக்கவோ மறக்கவோ கண்டிப்பாக முடியாது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்க்கும்போது பயங்கரம்.
மாமியார் மேல் கணவனுக்கும் வெறுப்பை உண்டாக்கி மாமியாரை நிரந்தரமாக குடும்பத்தை விட்டு பிரித்தவள் தைலா. நாத்தனார்களை இங்கு நெருங்க விடாமல் கவனமாக பார்த்து கொண்டவள். அழகாக சிவராஜின் உறவுகளை அவருக்கே தெரியாமல் கத்தரித்து விட்டாள். பிள்ளைகள் பிறந்ததும் பெரியமாகிவிட்டாள். இன்று வேரூன்றி விட்டாள். மாமியார் இங்கிருந்து போகும்போது பேசிய சொற்கள் இன்றும் கஸ்தூரியின் காதில் ஒலிக்கிறது. அன்று அது பிடிக்கவில்லை, அதை மதிக்க தோன்றவில்லை. இன்று புரிகிறது. கஸ்தூரி, நான் இங்க இருந்து போறேன், நிரந்தரமா என் பொண்ணு வீட்டுக்கு போறேன். அது கௌரவம் இல்லைன்னு எனக்கு தெரியும். மகனை பெத்தும் வேற வழி இல்லாம நாதி இல்லாம நான் போறேன். உங்களை நான் போக சொல்லலையா அத்தை? இல்ல, ஆனா உங்க அக்கா போக வச்சுட்டா. எனக்கு அவ கொடுத்த குடைச்சலும் என்ன அவமானப்படுத்தினதும் கொஞ்சம் இல்ல. இந்த வீட்டுல பிறந்த பெண்களை இங்க வரவிடாம செஞ்சிட்டா. பெத்த தாய் என்ன வாழ விடாம துரத்துறா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் போறேன். உன்னை மட்டும் கேட்டுக்கோ. பணம் வேணும்னு உன்னை கட்டிக்கிட்ட என் பிள்ளை எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கறான். இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிப்ப. உங்க அக்கா உன்னையும் மூளையில உட்கார வைப்பா. உன் மரியாதையும் சரியும். பாம்பை வீட்டுக்குள்ள விட்டுட்ட, உன்னையும் அது ஒரு நாள் கொத்தும். உன் உடம்புல விஷம் ஏறும்போது இந்த அத்தையோட அருமை உனக்கு தெரியும். அப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன் கஸ்தூரி. அப்படியே பதிந்து விட்டது. கஸ்தூரி கண்கலங்கி போனாள். தன் இழப்புகளை ஊன்றி கவனிக்க தொடங்கிவிட்டாள். மகேஷ் சம்பாதிக்க தொடங்கி 1 வருடம் ஆக போகிறது. என்ன கையில் வருகிறது என்பது கூட தெரியாது. கார் வாங்கிவிட்டான். இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு கம்பெனியின் பெரிய வீட்டுக்கு மாறிவிட்டார்கள். பெரிதாக ஒரு வீடு கட்டும் திட்டம் ஊடுருவி கொண்டே இருக்கிறது. காலத்துக்கும் பெரியம்மா தன்னை ஒரு வார்த்தை கூட கலந்து பேசுவதில்லை. பதற்றமாகிவிட்டாள் கஸ்தூரி. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அனைவரும் வீட்டில் இருக்க மகேஷ் பல் தேய்த்து காஃபி குடிக்க, பெரியம்மா அந்த நிலத்தை பார்த்துட்டு இன்னைக்கு முடிவெடுத்துடலாமா? சரிப்பா, அட்வான்ஸை கொடுத்துடலாம். எந்த நிலம் மகேஷ்? கஸ்தூரி உள்ளே வந்தாள். விடுமா, உனக்கு எதுக்கு அந்த கவலை? நானும் பெரியம்மாவும் பாத்துக்கிறோம். மகேஷ், நான் உன் அம்மா. உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். தைலா அருகில் வந்தாள். கஸ்தூரி, எதுக்காக டென்ஷன்? என்ன கேட்டா உனக்கு நான் சொல்ல மாட்டேனா? அக்கா, மகேஷ் என் பிள்ளை. அவனை பெத்தவனா? அவன் கிட்ட ஒரு விஷயத்த நேரா கேட்டு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு உண்டு. யார் மூலமாவும் அதை நான் கேட்கணும்னு இல்ல. மகேஷ் சரக்கன திரும்பினான். ஏமா இப்படி பேசுற? யார் மூலமாவும்னா யாரோ 3வது மனுஷங்களை கேட்கிற மாதிரி பேசுற. பெரியம்மா யாரு? இந்த வீட்டோட ஜீவ நாடி, உயிர் துடிப்பு, இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற தூண். உனக்கு எல்லா உரிமையும் உண்டுதான். ஆனா எங்களை ஆளாக்குனது பெரியம்மா தானே. நீ எங்களுக்காக என்ன செஞ்ச? சொட்டேரென கஸ்தூரிக்கு அடி விழுந்தது. என்னடா இப்படி பேசுற? ஓயாம ஓடியாடி நான் சம்பாதிச்சு கொண்டு வரலையா? அந்த பணம் இல்லைனா எல்லாம் இங்க நடந்திருக்குமா? நிறுத்துமா. வெறும் பணம் மட்டும் இருந்தா போதுமா? அதை அழகா செலவழிக்க ஒரு நல்ல நிர்வாகி வேண்டாமா? பெரியம்மா தனக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டாங்க? அவங்களுக்குன்னு புருஷனோ பிள்ளைங்களோ உண்டா? இது உன் குடும்பம். இதுக்காகத்தானே பெரியம்மா உழைச்சிருக்காங்க. பணம் ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா எங்களை உருவாக்குனது பெரியம்மா தானே. வெறும் அரிசிய தின்ன முடியுமா? அதை யாராவது ஒருத்தர் சமைச்சா தானே வயிறு நிரம்பும். நீ தர்றது வெறும் அரிசி, சமைச்சது பெரியம்மா. அவங்கள பிரிச்சு பேசாத. கஸ்தூரி ஆடி போனாள். திரும்பினாள். தைலா முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை தெரிந்தது. அது கஸ்தூரிக்கு மட்டுமே புரிந்தது. என்னை இங்கு யாரும் அசைக்க முடியாது என்ற புன்னகை. மா, ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பெரியம்மாவை விரட்டி விட்டுருக்கலாமே, ஏன் செய்யல? நிறுத்துடா. உங்க அப்பாவுக்கு என் சம்பளம் தேவையா இருந்தது. அத்தைகளோட கல்யாண கடனை அடைக்க நான் தேவைப்பட்டேன். இல்லனா எங்க அம்மாவையும் அக்காவையும் அவர் உள்ள சேர்த்திருப்பாரா? சிவராஜ் அருகில் வந்தார். ஏன் மேல குற்றச்சாட்டா? 3 குழந்தைங்களை நீ பெத்தப்ப உன் பிரசவத்தையும் பார்த்து குடும்பத்தையும் பராமரிச்சவ இந்த அக்கா தானே. அப்பாவை உனக்கு தேவையா இருந்தா இப்ப தேவையில்லையா? அப்பா, நான் வளர்ந்தாச்சு. இனி பெரியம்மா தேவையில்லைன்னு அம்மா நினைக்கிறாங்க. பானு குறுக்கே வந்தாள். மகேஷ், அம்மா அப்படி பேசல. சொல்றத என்கிட்டயும் சொல்லலாமேன்னு கேக்குறாங்க. அதுல தப்பில்லையே. ஒரு தாயோட ஆதங்கம் தானே. நிறுத்து பானு. நீ படிக்கவும் காரணம் பெரியம்மா தான். காரியம் முடிஞ்சதும் நன்றி மறக்கறியா? காவியா குறுக்கிட்டாள். செலவழிச்சது அம்மா, படிச்சது நாம. இதுல பெரியம்மாவோட தியாகம் எங்க வர்றது? மகேஷ் ஓங்கி சுளீரன் அறைந்தான். தைலா உள்ளே புகுந்தாள். மகேஷ், என்ன பழக்கம்? பெண் குழந்தைய கை நீட்டி அடிக்கிறது. நான் வளர்த்த நீயா இப்படி? பெரியம்மா, உங்களை பேசினா யாரா இருந்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அப்பா வந்தார். விடுடா, யாரும் எதையும் பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுருங்க. குடும்பம் ஒற்றுமையா இருக்கும்போது திருஷ்டி பட்ட மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. இல்லப்பா, நன்றி மறக்கிறத என்னால ஒப்புக்க முடியல.
மகேஷ் விடுப்பா. சிவராஜ் தைலாவிடம் வந்தார். இத பாரு தைலா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத, புரியுதா? சிவா, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன செருப்பால அடிச்சாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். என் பிள்ளைங்களை விட்டு எப்படி நான் போக முடியும்? என் உசிறு இந்த வீட்டுல தான் போகும். மகேஷ் திரும்பினான். அப்படியெல்லாம் சொல்லாத பெரியம்மா, நீ எப்பவும் ஏன் கூட தான். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க அந்த கடவுளால கூட முடியாது. கஸ்தூரி திரும்பினாள். என்னங்க, என் பிள்ளை நிறைய சம்பாதிக்க தொடங்கிட்டான். இனி நான் வேலைக்கு போகணும்னு இல்ல, எனக்கும் களைப்பு வந்தாச்சு. அதனால வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேனா? எதுக்கு கஸ்தூரி? கிட்டத்தட்ட 40,000 சம்பளம் நீ வாங்குற. இப்ப ஆரோக்கியமாவும் இருக்க. வீணா அந்த பணத்தை இழக்கணுமா? பணம் பணம் பணம். உங்க தேவைகளுக்காக என்ன நீங்க பணைய வச்சது போதாதா? இதனால நான் இழந்தது கொஞ்சம் இல்ல. நான் வேலைக்கு போக மாட்டேன். இனி இந்த குடும்ப நிர்வாகம் என்னது? அக்கா ஓய்வெடுக்கட்டும். புதுசா வாங்குற நிலத்துல இருந்து மகேஷ் கட்ட போற வீடு, என் குழந்தைங்க கல்யாணம், வாழ்க்கை எல்லாத்தையும் இனி நான் தீர்மானிக்கணும். இத்தனை நாள் நான் இழந்தது போதும், இனி மாட்டேன். தைலாவின் முகம் மாறியது. மகேஷ் கஸ்தூரியிடம் வந்தான். அம்மா, நீ வேலைக்கு போய்தான் ஆகணும்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல. அது உன் விருப்பம். உன் பொண்ணுங்க கல்யாணம், எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் தீர்மானிக்க போறது யாருன்னு நான் கேட்க மாட்டேன். என் தங்கச்சிகளுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையை பத்தி தீர்மானிக்கிறது நீ இல்ல. அந்த உரிமை பெரியம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. மகேஷ், நான் உன்னை பெத்தவ, அதை மட்டும்தான் செஞ்சேன். 6 மாசம் தாய்ப்பால் உன்கிட்ட நான் குடிச்சதா பெரியம்மா சொன்னாங்க. மத்தபடி குழந்தை காலம் தொட்டு இப்ப வரைக்கும் என்னை உருவாக்கிட்டே வர்றது பெரியம்மா தான். என் மனசு, என் உடம்பு, என் குசி, என் ஆசை பாசம், என் எதிர்பார்ப்பு, இப்படி என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சது பெரியம்மாவுக்கு மட்டும்தான். எனக்கு மஞ்சக்காமால வந்தப்ப ராப்பகலா கண்முழிச்சு என்னை மடியில போட்டு தாங்கி எனக்கு மறுஜென்மம் கொடுத்தது பெரியம்மா தான். அப்ப நீயா என் கூட இருந்த? ஐயோ, அவ பாத்துக்கு வாங்குற தைரியத்துல நான் விட்டுட்டு போனேன். அது இத்தனை பெரிய விஷயமா மாறும்னு நான் நினைக்கல. இத பாரு, பெத்த பிள்ளைய விட உன் உத்தியோகமும் அதுல கிடைக்கிற பணமும் பெருசா இருந்துச்சு. இப்ப லட்சக்கணக்குல நான் சம்பாதிக்கும் போது நீ வந்து நிக்கிற. இதுவே நான் ஒரு உதவாக்குற பிள்ளையா இருந்திருந்தா வருவியா? மகேஷ், வேண்டாம். என் விஷயத்துல நீ தலையிடாத. என்னை பத்தி எதையும் தீர்மானிக்கிற உரிமை பெரியம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. இதுக்கு மேல என்னை பத்தி யாரும் பேச வேண்டாம். மகேஷ் உள்ளே போய்விட்டான். பின்னால் பெரியம்மாவும் சென்று விட கஸ்தூரி நிலை குலைந்து போனாள். சிவராஜ் அருகில் வந்தார். இத பாரு கஸ்தூரி, மகேஷ் சொல்ற எதுலையும் தப்பில்ல. பெத்தெடுத்து தாய்ப்பால் கொடுக்கறதோட ஒரு தாயோட கடமை முடியறதில்ல. அந்த பிள்ளைகளை முழுமையா ஆளாக்கி ஒரு நிலைக்குள்ள கொண்டு வர்றவதான் நிகரான தாய். அத நீ புரிஞ்சுக்கணும். ஐயோ, நான் மாட்டேன்னா சொன்னேன். குடும்ப சூழ்நிலை என்ன அப்படி செய்ய விடலையே. நாள் பொழுது போக்க உல்லாசமா வீட்டுல படுத்து கிடந்தேனா? குடும்ப வாழ நான் ஒவ்வொரு நாளும் தேயலையா? என் உழைப்பு மட்டும் ஏன் இங்க யாருக்கும் தெரியல? கஸ்தூரி, அவனுக்கு கிடைச்சதெல்லாம் தைலாவோட பாசமும் அரவணைப்பும் தான். 24 மணி நேரமும் அவதான் அவன் கூட இருந்திருக்கா. அவ ரத்தத்துல அவ கலந்துட்டா. அவன் உதடுகள் பேசல கஸ்தூரி, உள்ளம் பேசுது. அதனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது கொடுமைங்க. ஒரு தாய்க்கு இழைக்கப்பட்ட துரோகம் இது. அப்படி சொல்லாத. தைலாவும் தனக்குன்னு எதையும் வச்சுக்கல. அவளுக்கு ஒரு குடும்பமும் இல்ல. நமக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக அவ உழைச்சிருக்கா. எனக்கு என்ன போச்சுன்னு அவ அன்னைக்கே கைவீசி நடந்திருந்தா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு கரையேறி இருக்குமான்னு சந்தேகம்தான். ஏன் வேலைக்கு போற பெண்கள் தன் பிள்ளைகளை ஆளாக்குறதே இல்லையா? நம்ம காரியம் ஆன பிறகு இந்த மாதிரி கேள்வி கேட்கறது தப்பு கஸ்தூரி. இதுதான் மகேஷுக்கு பிடிக்கல. பெரியம்மாவை நம்ம சுயநலத்துக்காக உபயோகப்படுத்திட்டு அப்புறமா தூக்கி வீசுறோம்னு அவன் மனசுல ஒரு எண்ணம் வந்தாச்சு. அது உனக்கும் அவனுக்கும் நடுவுல உள்ள இடைவெளிய பெருசாக்கும். ஜாக்கிரதை. இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனிக்கப்படும், புரிஞ்சுக்கோ. அவர் உள்ளே போக கஸ்தூரிக்கு தான் எங்கே நிற்கிறோம் என்பதே புரியவில்லை. தலை சுழன்றது. அந்த பழைய கட்டிடத்தின் முன்பு மகேஷ் நின்றான். கூடவே பெரியம்மாவும் இருந்தாள். பெரியம்மா, இதுதான் நான் பார்த்து வச்ச நிலம். வீடா இருக்கேப்பா? ரொம்ப பழைய வீடு பெரியம்மா. இதுக்கு மதிப்பில்ல. இந்த நிலத்துக்கு தான் மதிப்பும் விளையும். வாங்கிட்டா நகரத்து மையத்துல வீடு கட்டிடலாம். இதை இடிச்சு நாம கட்டிக்கலாம். நிலம் என்ன விலை போகுது? 1 கோடி ரூபாய் பெரியம்மா. அதுக்கு பிறகு வீடு கட்டுற செலவு வேற இருக்கே. 2 ரூபாய் தாண்டும் பெரியம்மா. அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது மகேஷ்? பேசலாம் பெரியம்மா. உட்காந்து நிதானமா பேசலாம். முடியும்னு நினைச்சா எதுவுமே முடியும். நீ கத்து கொடுத்த பாடம் தானே பெரியம்மா. அவனை பார்த்து கனிவாக சிரித்தாள்.
இடம் நகரத்துல மைய பகுதி பெரியம்மா. இனிமே இந்த மாதிரி இடத்துல தனி நிலம் கிடைக்காது. இதை விடக்கூடாது. பேங்க் லோன் இருக்கே பெரியம்மா, கிட்டத்தட்ட 75 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும். மீதிய நாம போட்டு நிலத்தை முதல்ல வாங்கிடலாம், அப்புறமா கட்டுறத பத்தி யோசிக்கலாம். சரியா? எனக்கு பயமா இருக்குடா மகேஷ். நீயே பயந்தா எப்படி? குடும்பத்தையும் நடத்தி 3 பேரையும் ஆளாக்குனவனி. ஓ ராசிதான் என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. செய்யலாம். ஒரு இலக்க நோக்கி நடந்தா தானே எதையும் சாதிக்க முடியும். இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த இடம் பிடிக்காம போகுமா? நகரத்தோட மைய பகுதியாச்சே. சரி வா போகலாம். இருவரும் காரில் ஏறிவிட்டார்கள். அன்று இரவு வீட்டில் பெரியம்மா அனைவரையும் ஒன்று கூட செய்தாள். மகேஷ் சொல்லு விஷயத்த. மகேஷ் விவரம் சொன்னான். கஸ்தூரியும் பெண்களும் எதுவும் பேசவில்லை. சிவராஜ் திரும்பினார். மகேஷ், இது அகல காலாச்சே, முடியுமா? 75 லட்சம் லோன் வாங்கினா கடன் அடைக்கணும், தவிர முன்பணமா 25 லட்சம் போடணும். முடியுமா? முடியும்பா. எங்க ஆபீஸ்ல அந்த 25 லட்சத்தை கடனா வாங்கிக்கலாம். அதை எப்படி அடப்ப? பெரியம்மா குறுக்கிட்டாள். அதுல கஷ்டமே இல்ல. மகேஷுக்கு மாசம் 2 லட்சம் வருது. ஒரு வருஷத்துக்கு அந்த பணத்தை எடுக்காம கம்பெனி கடனை அடைச்சிடலாம். சரி தைலா, குடும்ப செலவுக்கு? நீங்க 2 பேரும் சம்பாதிக்கிற பணம் 1 லட்சத்துக்கு மேல வருதே, அதுவே மிச்சம். நல்ல ஐடியா பெரியம்மா. என்னங்க, இனி நம்ம 2 பேர் சம்பளத்தை வீட்டு செலவுக்கு எடுக்க முடியாது. ஏன் கஸ்தூரி? பானு காவியான்னு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. காவியா படிப்பு இன்னும் முடியணும். 2 பேர் கல்யாணமும் நடக்கணும். அதுக்கு கடன் வாங்கினா அதையும் அடைக்கணும். புரியுதா? மகேஷ் வீடு வாங்குறது மத்தவங்களுக்கு முக்கியமா இருக்கலாம், எனக்கு என் பொண்ணுங்க வாழ்றதும் முக்கியம். அந்த அக்கறை எனக்கும் உண்டுமா. மகேஷ் சொல்ல, தேவையில்லப்பா, நீ உன் எதிர்காலத்தை பாத்துக்கலாம். அதை வழி நடத்த உனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் என் பொண்ணுங்களை பத்தி கவலைப்படணும். அதுல இனிமே யாரும் தலையிட வேண்டாம். கஸ்தூரி, ஏன் இப்படி பேசுற? அவங்க மேலையும் எனக்கு அக்கறை உண்டு. தைலா சொல்ல, கஸ்தூரி கையெடுத்து கும்பிட்டாள். விற்று, அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமையாவது எனக்கு இருக்கட்டும். இத்தனை நாள் உழைச்சு நான் பல ஆயிரங்களை கொண்டு வந்தேன், அது யார் கண்ணுக்கும் தெரியல. இனி மறுபடியும் உழைச்சு என் பொண்ணுங்க வாழ்வையாவது நான் தீர்மானிக்கிறேன். விடு பெரியம்மா, அவங்க பாத்துக்கட்டும். இல்லப்பா, அப்படி சொல்லாத. நான் 10 வருஷமா நகை சீட்டு சேர்த்து 2 பேருக்கும் நகைகளை சேர்த்தாச்சு. அவங்க பேர்ல பேங்க்ல கணிசமான பணமும் இருக்கு. கேட்டிங்களாப்பா? எங்க பணத்தை எங்களுக்கே சொல்லாம சேர்த்து வச்சுட்டு யாருக்கோ பெருமை. கஸ்தூரி போதும், நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானது கிடைக்கணும். அதை யார் செஞ்சா என்ன? போதும். பானு காவியா எதிர்காலத்தை நான் தீர்மானிக்க நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். ஏமா இப்படி பேசுற? போதும்பா, எனக்கு நீ பேச கத்து கொடுக்க வேண்டாம். சிவராஜ் அருகில் வந்தார். கஸ்தூரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இனிமே இந்த குடும்ப நிர்வாகம் என் கைக்கு வரணும். நானும் சம்பாதிக்கிறேன், டம்மி இல்ல. எனக்கும் எல்லாம் தெரியும். நான் பெத்த 3 பிள்ளைங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமை என்ன தவிர யாருக்கும் இருக்க கூடாது. மகேஷ் அருகில் வந்தான். இத பாருமா, அப்பா தங்கச்சிகளை பத்தி நான் பேசல. எனக்கு அந்த உரிமையும் இல்ல. ஆனா என் விஷயங்களை தீர்மானிக்கிற உரிமை, முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாமே பெரியம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. கஸ்தூரி அதிர்ந்து போனாள். பானு அருகில் வந்தாள். மகேஷ், இத்தனை நாளைக்கு நடந்ததெல்லாம் நல்லதுதான். இனிமே கொஞ்ச நாளைக்கு அம்மா நிர்வாகம் பண்ணட்டுமே. பெரியம்மா ஓய்வெடுக்கட்டும். நீ உன்னை பத்தி பேசுபானோ, என்ன பத்தி பேசாத. நான் உன் தங்கச்சி மகேஷ். உன்கிட்ட இந்த வீட்டுல எல்லாருக்கும் உரிமை உண்டு, அதை நீ மறக்காத. இத்தனை நாள் ஆளாக்குன பெரியம்மாவை ஏன் ஒதுக்குறீங்க? எனக்கு புரியல. காவியா குறுக்கிட்டாள். அக்கா, மெஜாரிட்டி வாக்கெடுப்பு நடத்திடலாம். தேர்தல்ல அதிக ஓட்டு வாங்குறவங்களுக்கு தானே வெற்றி. மகேஷ் நிமிர்ந்தான். மகேஷ், நான் காவியா அப்பா 3 பேரும் அம்மா பக்கம், பெரியம்மா பக்கம் நீ மட்டும்தான். இப்ப சொல்லு, மெஜாரிட்டி அம்மாவுக்கு தானே? இரு, அப்பாவை கேட்காம நீயே சொன்னா எப்படி? அவரை கேளு. அப்பா நிச்சயமா என்னைக்குமே அம்மா பக்கம்தான். இதுல என்ன சந்தேகம்? கேளு. காவியா அப்பாவிடம் வந்தாள். உங்க ஓட்டு யாருக்குன்னு சொல்லிடுங்கப்பா. சிவராஜ் மேல் அத்தனை பேர் பார்வையும் விழ அவர் நடுவில் நின்றார். அவரது கண்கள் சுழன்றன. அவர் உதடுகள் என்ன சொல்ல போகிறது என அனைவரும் ஆவலுடன் காத்திருக்க மெதுவாக பேச ஆரம்பித்தார். இந்த வாக்கெடுப்பு, தேர்தல், போட்டா போட்டி இதெல்லாம் குடும்பத்துல வரக்கூடாது. தேவையில்லாம ஒற்றுமையை குலைக்கும். நீ நானு நமக்குள்ள எதுக்கு வேறுபாடு? இத்தனை வருஷங்கள் குடும்பம் எப்படி நடந்தது? நல்லா தானே நடந்திருக்கு. அப்படியே நடந்துட்டு போகட்டுமே. கஸ்தூரி அதிர்ந்து திரும்பினாள். பாத்தியா பானு, அப்பா தன் முடிவை நாசூக்கா யாரையும் புண்படுத்தாம சொல்லியாச்சு. போதுமாடி. என்ன உளர்ற மகேஷ்?
புரியலையா? இத்தனை நாள் நடந்த மாதிரி இப்பவும் நடக்கட்டுமேன்னா என்ன அர்த்தம்? அப்பா, உங்க முடிவை வாய் விட்டு சொல்லுங்க. இத பாரு பானு, நீங்க 2 பேரும் எனக்கு உசத்தி தான். ஆனா வெளியில போய் வாழ போற பொண்ணுங்க. மகேஷ் தான் கடைசி வரைக்கும் எங்களை தாங்கி பிடிக்க போற பிள்ளை. அவன் தான் தளர்ந்த காலத்துல எங்களை தாங்கி பிடிக்கணும். அவனை எதிர்க்கிறது விவேகம் இல்ல. எப்பவுமே அவன் முடிவு தான் என் முடிவு. உங்க அம்மா பெரியம்மா 2 பேரையும் விட எனக்கு பிள்ளை தான் முக்கியம். கஸ்தூரி பேயறைந்த தினசில் திரும்பினாள். தைலாவிடம் அதே விஷம சிரிப்பு. இந்த வீட்டில் என்னை யாரும் அசைக்க முடியாது. பெண்கள் இருவரும் எதுவும் பேச முடியாமல் அம்மாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே போக, மகேஷும் தன் அறைக்கு போக சிவராஜ் கஸ்தூரியிடம் வந்தார். கஸ்தூரி நிமிர்ந்து பார்த்தாள் அவரை. கஸ்தூரியின் கண்களில் நெருப்பு இருந்தது. என்ன கஸ்தூரி? நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே உங்க கடன் அடைக்கத்தான். இத்தனை நாள் நீங்க குடும்பம் நடத்தி உங்க பிள்ளைகளையும் நல்ல நிலைக்கு கொண்டு வர யார் காரணம்? உங்க ஒருத்தர் சம்பளம் இருந்திருந்தா இத்தனை உயரம் வந்திருக்க முடியுமா? நெஞ்சில நன்றி உணர்ச்சி வேணும். பெத்த அம்மா இத்தனை காலம் உழைச்சது அவன் கண்ணுக்கு தான் தெரியல. அவன் நன்றி கிட்ட நாய். ஆனா என்னோட வாழ்ந்து 3 பிள்ளைகளை தந்த உங்களுக்குமா நன்றி இல்லாம போச்சு? உங்க ஓட்டு இன்னைக்கு எனக்கு வந்திருந்தா இந்த குடும்பத்தோட தலையெழுத்தே மாறி இருக்கும். நான் இன்னைக்கு தோத்து போகல. என்னோட 26 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். என்ன நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. ஏன் கஸ்தூரி, ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுற? இதை ஏன் ஒரு தோல்வியா நினைக்கிற? நாளைக்கு குடும்பம் தாங்க போற நம்ம பிள்ளை பக்கம் நான் நின்னது ஒரு குற்றமா? இதையே இத்தனை பெருசா எடுத்துக்கிற? பிள்ளை பக்கம் தான் நின்னீங்களா? நிச்சயமா இல்ல, பிள்ளைய காத்துட்டு வர்ற அவ பக்கம் நின்னீங்களா? என்ன பேசுற நீ? பிள்ளை முக்கியம்னு நினைக்கும் போது அவன் யார ஆதரிக்கிறானோ அவங்கள நானும் ஆதரிச்சா என்ன தப்பு? இல்லைங்க, இது பொய். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. என்ன புரியுது? அவ வாளா வெட்டி புருஷன் கூட வாழாமத்தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. அவ என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கல, உங்களையும் தட்டி பறிச்சிருக்கா. எப்பவுமே அவளை நீங்க ஆதரிக்கும் போது பரிதாபம் நன்றி உணர்ச்சின்னு நம்பி நான் ஏமாந்திருக்கேன். இத்தனை வருஷமா வேற ஏதேதோ இருந்திருக்குன்னு இப்பதான் புரியுது. கஸ்தூரி! சிவராஜ் அலறிவிட்டார். அவர் குரல் ஓங்கி ஒலிக்க உள்ளே போன அத்தனை பேரும் ஓடி வர, என்னப்பா? அவர் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. வியர்வை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட அவரால் நிற்க கூட முடியவில்லை. மகேஷ் பதறிவிட்டான். அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உடம்பு இப்படி நடுங்குது? ஐயோ, வியர்வை கொட்டுதே. ஏன் இப்படி கூச்சல் போட்டீங்க? அதற்குள் கண்கள் செருக அவர் மயங்கி செறிந்தார். அத்தனை பேரும் அலறிவிட்டனர். மகேஷ் காரை எடுக்க ஓடினான். பெண்கள் இருவரும் அப்பாவை தாங்கி பிடித்தார்கள். அப்பா ஏமா அப்படி கூச்சல் போட்டார்? எதனால இந்த மயக்கம்? காவியா கத்தினாள். பெரியம்மா நடுவில் வந்தாள். இப்ப அந்த விசாரணைக்கெல்லாம் நேரம் இல்ல. முதல்ல அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம். மகேஷ் வந்து தாங்கி பிடிக்க சிவராஜை காருக்குள் நுழைத்தார்கள். பெரியம்மா முன்னால உட்காரு, யாராவது ஒருத்தர் பின்னால உட்காருங்க. காவியா அப்பாவின் தலையை தன் மடியில் வைத்தபடி உட்கார, பானு நீயும் அம்மாவும் ஆட்டோ பிடிச்சு பல்லவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. மகேஷ் காரை எடுத்தான். பாருடி, என் புருஷனுக்கு மயக்கம். இப்ப கூட அவளைத்தான் மகேஷ் கூட்டிட்டு போறான். என்னோட இந்த நிலைமை எந்த ஒரு மனைவிக்கும் வரக்கூடாது, தாய்க்கும் வரக்கூடாது. கஸ்தூரி கதறி அழ, சரிம்மா அழாத. அப்பாவுக்கு பெருசா அதிர்ச்சி தட்டி இருக்கு. அப்படி என்னம்மா நீ சொன்ன? விடுடி, என்கிட்ட மட்டும் சொல்லுமா. கட்டுன மனைவியை விட்டுட்டு அவளை இவர் ஆதரிக்கிறார் அப்படின்னா இத்தனை வருஷங்கள் அவ கூட என்ன தொடர்புன்னு கேட்டுட்டேன். பானு வாய் பிளந்து விட்டாள். அம்மா, ஏமா அப்படி கேட்ட? பெரியம்மாவ நீ சந்தேகப்படுறியா? ஓம் புருஷனையே நீ சந்தேகப்படுறியா? ஐயோ, ஒரு மனைவி புருஷனை கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டியேமா. அப்பாவால எப்படிமா தாங்கிக்க முடியும்? அப்பாவுக்கு என்ன ஆகுமோன்னு தெரியலையே. பானு பதற தொடங்கினாள். மகேஷ் அப்பாவை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தான். சிவராஜ் ஐசியூவில் சேர்க்கப்பட்டார். டாக்டர்கள் 20 நிமிடங்கள் கழித்து வெளியே வந்தார்கள். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மகேஷ். ஐயோ, ஆபத்தா டாக்டர்? இப்போ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. 4-5 நாள் ஆஸ்பத்திரியில இருக்கட்டும், அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எல்லா டெஸ்டும் எடுத்துடலாம். அப்புறமா வீட்டுல வச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். டென்ஷன் வராம பாத்துக்கங்க. சரி டாக்டர், எப்போ பார்க்கலாம்? இப்பவும் மயக்கமா தான் இருக்கார். நினைவு வந்ததும் கூப்பிடுறேன், வெளியே இருங்க. மூவரும் ரிசப்ஷனில் வந்து உட்கார்ந்தார்கள். காவியா, நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போமா. உனக்கு பசி தாங்காது. நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. பரவாயில்ல பெரியம்மா. இல்லடி, உங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நானும் மகேஷும் இருக்கோமே, பாத்துக்கிறோம். அம்மாவும் பானுவும் இன்னும் வரலையே பெரியம்மா. அம்மா வரமாட்டாங்க.
மகேஷ் எரிச்சலுடன் சொல்ல பானுவுக்கு போன் போடுறா மகேஷ். வேண்டாம் பெரியம்மா, அப்பாங்கிற அக்கறை அவங்க 2 பேருக்கும் இருக்க வேண்டாமா? எல்லாம் நாம சொல்லித்தான் வரணுமா? மகேஷ், இது கோவப்படுற நேரம் இல்ல, சொன்னதை செய். பெரியம்மா குரல் ஓங்கி ஒலிக்க உடனே மகேஷ் டயல் செய்தான். பானு எடுத்தாள். எங்க இருக்கீங்க 2 பேரும்? வீட்ல தான். நீங்க 2 பேரும் புறப்பட்டு வரலையா? இல்லடா, அம்மாவுக்கு படபடப்பா தலை சுத்தலா இருக்கு, கூட்டிட்டு வர பயமா இருக்கு. அப்பாவை நினைச்சு அம்மா பயந்து போயிருக்காங்க. ஆட்டோல வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டா அம்மாவையும் டாக்டர் கிட்ட பார்க்கலாம் இல்லையா? சொன்னேன், அம்மா படுத்துட்டாங்க. அப்பாவுக்கு எப்படி இருக்கு? மைல்ட் அட்டாக், பயமில்ல, நான் பாத்துக்கிறேன். பெரியம்மா போனை வாங்கினாள். பானு, கஸ்தூரி மயக்கமா இருக்காளா? இல்ல பெரியம்மா, படுத்துட்டாங்க. சரி, நான் காவியாவை அனுப்புறேன், தேவைப்பட்டா கூட்டிட்டு வந்துடுங்க. சரி பெரியம்மா. பானு ரிசீவரை வைத்தாள். என்ன சொல்றா அவ? காவியாவா அனுப்புறாங்களாம்மா, அப்பாவுக்கு மைல்ட் அட்டாக் தானா. இப்ப கூட காவியா தான் வருவாளா? இவன் வரமாட்டான், அவ இவனை புடிச்சு வச்சிருப்பா. ஏமா இப்படி பேசுற? அப்பாவுக்கு அட்டாக், விட்டுட்டு அவன் எப்படிமா வர முடியும்? நாம போகலாம்னு நான் சொல்லியும் கேட்காம அழுத்தமா நீ இருக்க. உனக்கு மயக்கம்னு நான் பொய் சொல்லி சமாளிச்சேன். உன்னை நான் பொய் சொல்ல சொன்னனா? நீ போகலன்னா தப்பா இருக்காதாமா? என்னடி தப்பு? உங்க அப்பாவுக்கு வேண்டிய எல்லாரும் அவர் கூடவே இருக்காங்களே, அப்புறம் என்ன? நான் அவர் கூட எதுக்கு? என் வாழ்க்கையே வீணா போச்சுடி. அக்கா வாளா வெட்டியா இருக்காளேன்னு பரிதாபப்பட்டு அவளை உள்ள விட்டது எத்தனை பெரிய தப்பா போச்சு. என் புருஷன் பிள்ளை 2 பேரையும் தட்டி பறிச்சிட்டாளே பாவி. பானு மிரண்டு போனாள். நான் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது ஒண்ணுதான் பெருசுன்னு நம்புனேன். என் வீட்டை நானே கவனிக்காம போய் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேனே. என்னை விட ஒரு ஏமாளி இந்த உலகத்துல உண்டா? கஸ்தூரி உடைந்து அழுதாள். பானுவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதே நேரம் அங்கே காவியா புறப்பட்டு போக, நீயும் போடா மகேஷ், அவளுக்கு எப்படி இருக்குன்னு பாருடா. பெரியம்மா, அம்மாவுக்கு எதுவும் இல்ல. என்னடா சொல்ற? ஆமா, அம்மா நல்லா தான் இருப்பாங்க. தப்புடா, நல்லா இருந்தா இந்த நேரம் பதறி போய் அவ ஆஸ்பத்திரியில இருப்பா. படுத்திருக்கிறது அவ புருஷன்டா, பதறாத அவளுக்கு. பெரியம்மா, நீ ஏன் இப்படி அப்பாவியா இருக்க? என்னடா சொல்ற? அம்மா ஏதோ கடுமையா பேசியிருக்காங்க. அப்பாவை அது ரொம்ப மோசமா தாக்கி இருக்கு. அதுலதான் அப்பாவுக்கு அட்டாக் வந்திருக்கு. அப்படியா சொல்ற? நிச்சயமா, அப்பாவோட இந்த நிலைமைக்கு அம்மா தான் காரணம். அந்த குற்ற உணர்ச்சியில தான் அம்மாவால இங்க வர முடியல. பானு மூடி மழுப்புறா. அப்படி என்ன பேசியிருப்பா கஸ்தூரி? விடு பெரியம்மா, அந்த ஆராய்ச்சி எதுக்கு? எங்களுக்காக உழைச்சவனி. இத பாரு, நான் எப்பவுமே நியாயத்தோட பக்கம்தான். டாக்டர் வந்தார். அவருக்கு மயக்க தெளிஞ்சாச்சு. 2 பேரும் பார்க்கலாம், டென்ஷன் படாம பாத்துக்கங்க. சரி டாக்டர். இருவரும் உள்ளே வந்தார்கள். சிவராஜ் கண்களை திறந்தபடி படுத்திருந்தார். மகேஷ் அருகில் வந்து உட்கார்ந்தான். சற்று தள்ளி தைலா நின்றாள். அப்பா, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, வெறும் டென்ஷன் தான், கவலைப்படாதீங்க. அவரது கண்கள் அவனை தாண்டி மறுபுறம் சென்றது. தைலா மட்டும் நின்றாள். விழிகள் அலைப்பாய்ந்தன. உங்க அம்மா எங்கடா? மகேஷ் வாயை திறக்க தைலா முந்தி கொண்டாள். இத்தனை நேரம் எங்க கூட தான் இருந்தா. இப்பதான் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண கோவிலுக்கு போயிருக்கா. டாக்டர் பயம் எதுவும் இல்லைன்னு சொன்னதும் கடவுளுக்கு நன்றி செலுத்த போயிருக்கா. மகேஷ் ஒரு மாதிரி தவிப்புடன் நின்றான். மகேஷ், பக்கத்துல வா. என்னப்பா? நான் வருத்தப்படுவேன்னு உன் பெரியம்மா பொய் சொல்றாங்க. எனக்கு இனிமே புதுசா ஒரு அதிர்ச்சி வர என்ன இருக்குப்பா? அப்பா, டாக்டர் வந்து விட்டார். அதிகமா பேச வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க 2 பேரும் வெளியில இருங்க. சரி டாக்டர். இருவரும் வெளியே வந்தார்கள். மகேஷுக்கு கோபம் உடம்பு முழுக்க பரவியது. பெரியம்மா, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன்.